பாகிஸ்தானுடைய கோழைத்தனம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. மே 7ஆம் தேதி எந்த அளவில் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரர் கேம்ப்ஸ்கள் மீது தாக்குதலை நடத்தினார்களோ அதற்கு பதில் கொடுக்கும்படி பாகிஸ்தான் ஒரு போர் போன்ற சிச்சுவேஷனை உருவாக்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் போரையே தொடங்கிவிட்டார்கள். நாம் குறிவைத்து தாக்கிய அந்த 9 இடங்கள் அனைத்துமே பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய டெரர் கேம்ப்ஸ்கள் மட்டும்தான். நாம் எந்த விதமான சிவிலியன்ஸுமே டார்கெட் செய்யவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடைய கோழைத்தனத்தை நீங்க பார்த்தது பூஞ்ச் ரீஜனில் இருந்து தொடங்கி பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் நேரடியாக சிவிலியன்ஸ்களை குறிவைத்து தாக்கி வந்தார்கள். நேற்று ஜம்மு, ஸ்ரீநகர், பठानकोट இது போன்ற பல்வேறு இடங்களில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் மிசைல் தாக்குதலை எந்த அளவில் இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 தோற்கடித்தது என்று நீங்க பார்த்தீர்கள். எந்த அளவில் அந்த காட்சிகள் ஒட்டுமொத்த உலகமே பார்த்ததோ அதற்கு பதிலாக பாகிஸ்தான் வெளிவிட்ட பல்வேறு பொய்கள், அதாவது நாங்க 5 இந்தியன் ஏர்கிராப்ட்களை, இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ்களை, அதிலும் மிக முக்கியமாக 3 ரஃபால் ஜெட்ஸ்களை தரைமட்டமாக்கிவிட்டோம். ஒரு ப்ரூஃபை கூட பாகிஸ்தானால் இதுவரை காட்ட முடியவில்லை. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் மீது என்னெல்லாம் தாக்குதலை நடத்தினார்களோ அனைத்திற்கான ப்ரூஃப்களை உலகத்திற்கு முன்பு எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று காலை 7:29 இந்தியன் ஆர்மி ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸை வெளிவிட்டார்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆபரேஷன் சிந்தூர் மே 9ஆம் தேதி இந்த ஆபரேஷனில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டத்தை, அங்கிருந்து வந்த ட்ரோன்ஸ்களை எப்படி இந்தியன் ஆர்மி தாக்கியதோ அதை பற்றின இந்த வீடியோ. பாகிஸ்தான் armed forces launched multiple attacks using drone and other munition along entire western border. On the intervening night on 8th and 9th of May 2025, Pak troops also restored numerous ceasefire violations along with the line of control in Jammu and Kashmir. பாகிஸ்தானுடைய கோழைத்தனம் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி இரவு அங்கிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் மற்றும் மிசைல்ஸ் மற்ற எம்யூஷன்ஸ்களை எந்த அளவில் இந்தியா ரிட்டாலியேட் செய்து அதை டிஸ்ட்ராய் செய்ததோ அதை பற்றின இந்த வீடியோ ஆதாரம். பாகிஸ்தான் ட்ரூப்களும் தொடர்ந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் சீஸ் ஃபயர் வயலேஷனை நடத்தி வருகிறார்கள். The drone attack were effectively repulsed and benefiting reply was given to CFV. நாங்க தக்க பதிலை பாகிஸ்தானிற்கு கொடுத்துள்ளோம். எங்களிடம் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவில் உறுதியுடன் இருக்கிறது. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய சுதர்ஷன் சக்ரா, அதாவது இந்தியன் மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவில் இந்த ட்ரோன்ஸ்களை தாக்கி அடித்தது என்ற அந்த காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இது மட்டுமல்ல, இந்தியன் ஆர்மி மே 7ஆம் தேதி நடத்திய அந்த தாக்குதலுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ்களையுமே வெளிவிட்டிருக்கிறார்கள். முதல் டார்கெட் நீங்க ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ. அப்பாஸ் டெரரிஸ்ட் கேம்ப் இன் கோட்லி. லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்திய ஏர்ஃபோர்ஸ் எந்த அளவில் தாக்குதலை நடத்தினார்கள் அந்த வீடியோவை நீங்க பார்க்கிறீர்கள். நர்வ் சென்டர் ஃபார் த ட்ரைனிங் சுசைட் பாம்பர் ஆஃப் லஷ்கரே தொய்யபாவுடைய மிக முக்கியமான ட்ரைனிங் கேம்ப். இந்த இடத்தில் 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒளிந்திருந்ததாக அந்த தகவல் இருந்தது. 1:04 மே 7ஆம் தேதி இதை டிஸ்ட்ராய் செய்து விட்டோம். அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு டார்கெட் நம்பர் 2, குல்பூர் டெரரிஸ்ட் கேம்ப் அட் கோட்லி, டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் அட் LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாக் ஆக்குபைட் காஷ்மீர் உள்ள 30 கிலோமீட்டருக்குள்ள போய் இந்திய ஏர்ஃபோர்ஸ் அடித்துள்ளது. இந்த இடம் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த பேஸ் லஷ்கரே தொய்யபாவுடைய இந்த பேஸ் கேம்பில் நாம் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். அதையும் டிஸ்ட்ராய் செய்துவிட்டோம். டிஸ்ட்ராய் செய்யப்பட்ட அந்த நேரம் 1:08 7ஆம் தேதி இரவு. 3வது வீடியோவும் வெளிவிட்டிருக்கிறார்கள். இதை நீங்க பார்த்தீர்கள்னா
மெஹமூனா ஜோயா டெரரிஸ்ட் கேம்ப், மெஹமூனா ஜோயா டெரரிஸ்ட் கேம்ப் அட் சியால்கோட். இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 12 கிலோமீட்டர் உள்ள புகுந்து நாம் அடைத்திருக்கிறோம். இந்த ட்ரைனிங் கேம்ப் ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய ட்ரைனிங் கேம்ப். இந்த இடத்திலிருந்து டெரரிஸ்ட்களை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இவர்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தை 1:11 7ஆம் தேதி மே அன்று நாம் டிஸ்ட்ராய் செய்திருக்கிறோம். இந்த அளவில் இந்தியா காட்டக்கூடிய எவிடன்சஸ்கள். ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவில்லை. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் CNN கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நீங்க பார்த்தீங்கன்னா CNN பல முறை அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். நீங்க கூறும்படி இந்தியாவுடைய ரஃபால் ஜெட்ஸ்களை நீங்க தாக்கியுள்ளதாக நீங்க கூறி வருகிறீர்கள், அதற்கான ஆதாரம். அதற்கு அவர் கொடுத்த பதில் வாட்ஸ்ஆப்பை காட்டி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலேயே இது இருக்கிறது, நீங்களே அங்க போய் பார்க்கணும். அதாவது பாகிஸ்தானிடம் எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய அந்த ப்ரொபகண்டாவை வைத்து அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Pakistan is trying to make all sorts of claim thought social media claiming that India is not face any attack, meaning that Pakistan launched on India were claimed successful. Pakistan இந்தியா மீது ஏவிய அனைத்து மிசைல்ஸ்களுமே அனைத்து தாக்குதலுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா அங்க கூட மீடியா ஹவுஸ்கள் பரப்பி வருகிறார்கள். இந்திய அரசாங்கம் இது போன்ற ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய பல்வேறு எக்ஸ் பக்கங்களை, முக்கியமாக 8000க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்களை முடக்கக்கூடிய அந்த பட்டியலை போட்டு முடக்குவதற்கான அனைத்து வேலையுமே தொடங்கிவிட்டார்கள். அதாவது பாகிஸ்தான் நேரடி தாக்குதலில் அவர்களால் வெற்றி பெற முடியாத பட்சத்தில் அவர்கள் பொய் தகவலை பரப்பி வருகிறார்கள். அதற்காக தான் இந்திய ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி அவர்கள் தாக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே ஃபுட்டேஜஸ்கள் எடுக்கப்படுகிறது. இது போன்ற ஃபுட்டேஜஸ்களை உலக நாடுகளுக்கு முன்பு இந்தியன் ஆர்மி சோஷியல் மீடியா வழியாக தன்னுடைய ஒஃபிஷியல் பக்கம் வழியாக வெளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு செய்திகள் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.